ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2022 த லாஸ்ட் பேஷண்ட் அப்படின்ற சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. படத்தை ஓப்பன் பண்ணால் நைட்டு பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ ஒரு வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் ஹூடி போட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே வீட்டோட வெளியே காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு 4 பசங்க பால் ஆடிட்டுருக்காங்க. பாலை அந்த வீட்டை நோக்கி அடிச்சிடுறாங்க. கிளாஸோட சத்தம் கேட்டோடனே பயந்துடுறாங்க. அப்புறம் அந்த பால் அடித்த பையனையே கூப்பிட்டு, ஏய் நீ தானே அடித்தா போய் எடுத்துகிட்டு வான்றாங்க. சரி அவனை போய் வந்து கூப்பிட்டு பார்க்குறான். யாருமே வரல. சாரி நான் தெரியாமல் பால் அடிச்சிட்டேன், எடுத்து கொடுங்களேன் அப்படின்னா அப்பவும் யாருமே வரல. சரி இவன் நம்மளே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட அந்த சைடில் தான் விழுந்திருக்கும். போய் எடுத்தவன் திரும்பி லிவிங் ரூமோட ஜன்னலை பார்க்குறான். பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகும். என்னென்னா 4 பேர், கவுச் மேலே 2 பேர், கீழே 2 பேர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. பார்த்தவன் அலறி அடிச்சுட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. ஒரு பையனை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவன் பேர் தாமஸ். அவன் யாருன்னா அந்த 4 பேர் இறந்து கிடந்தாங்கல்ல, அதில் ஒருத்தன் தான். இவன் மட்டும் எப்படியே பொழைச்சிட்டான் போல். இப்போது நர்ஸ் டாக்டர் கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. எப்பவும் போல் அந்த பேஷண்ட்டை வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர். அப்போது ஒரு மூமெண்ட் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. தாமஸ் மெதுவாக கண்ணை திறங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்ணை திறக்கிறான். அதுக்கப்புறமா அவனை தூக்கி மெதுவாக உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. இவனுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே போகுது. ஒரு நாள் நைட்டு இவன் மட்டும் தனியாக ரூமில் படுத்துட்ருக்கான். அப்போ அந்த ரூமோட ஒரு கார்னரில் அதே ஊடி போட்ட ஒருத்தன் இவனை நோக்கி வந்துட்டுருக்கான். வந்து இவன் மேலே ஏறி உட்காந்து கழுத்தை நெரிக்கிறான். பயந்து போய் அலறி அடிக்கிறான். அந்த ஹூடி போட்டவன் தான் அவங்க ஃபேமிலியே கொண்டு இருப்பான் போல். இவனுக்கு அதே ட்ராமா ஆகியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஒரு லேடி உள்ளே வராங்க. என்ன ஞாபகம் இருக்கா தாமஸ்? என் பேர் ஹேனா, நான் தான் உன்னோட சைக்காலஜிஸ்ட். நீ கண்ணு திறந்த அன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்ல தாமஸ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். அப்புறம் என்னால் சுத்தமாக மூவே பண்ண முடியலன்னு சொல்கிறான். அதுக்கு ஹேனா இருந்துட்டு, நார்மல் தான் அதெல்லாம், 3 இயர்ஸாக கோமாவில் இருந்தனால மசில்ஸ்லாம் வீக் ஆகியிருக்கு, இங்கே இருக்கிறவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு தான் நம்மளுக்கும் தெரியுது அவன் 3 இயர்ஸாக கோமாவில் இருந்திருக்கான்ட்டு. நேற்று நைட்டு என்ன ஆச்சு, ஏன் திரும்ப பேனிக் அட்டாக் வந்திருக்கு, எதனால் பயந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் இருந்துட்டு குழந்த மாதிரி மான்ஸ்டர் அப்படின்றான். அதுக்கு ஹேனா இருந்துட்டு, இங்கே பாரு, மான்ஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் உன்னோட மெமரிஸ், உனக்கு திரும்ப வருது, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவன் இல்லை அப்படின்றான். ஸோ அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல், எத்தனை வாட்டி சொன்னாலும். சரி நான் திரும்ப சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஆனா சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் முன்னாடி உங்கள் வீட்டில் பயங்கரமாக கொலை நடந்திருக்கு. உன்னோட பேரண்ட்ஸ், அதாவது அம்மா பெட்டி, அப்பா மார்க் அண்ட் உன்னோட கசின் டைலன் ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. உன்னோட வயிற்றுலையும் கத்தி குத்தப்பட்டு செத்து போகிற நிலமையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இது நடந்தப்போ உனக்கு 16 வயசு, இப்போ 19 வயசு. அதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது. முக்கியமாக ஒரு பொண்ணோட ஃபேஸ்லாம் வந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் சீனில் ஃபிசியோ டாக்டர் வந்து அவனுக்கு ஹேண்ட் மூமெண்ட்காக அவனை ட்ரெயின் பண்ணுறாரு. அவன் கையை பிடிச்சி அவரோட கையில் அழுத்த சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு அந்த பொண்ணோட கையை இவன் பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன் ஞாபகம் வந்துட்டு போகுது. டக்குன்னு கண்ணு திறந்து லாரா எங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஃபிசியோ யார் லாரா அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய சிஸ்டர் லாரான்னு சொல்கிறான். அதை நீ சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும், இப்போ நம்ம ட்ரைனிங் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஃபிசியோ டாக்டர் சைக்காலஜிஸ்ட் ஆனா கிட்ட இதை பற்றி சொல்லியிருப்பார் போல். ஆனாவும் இதெல்லாம் கேட்டுட்டு தாமஸை பார்க்க வராங்க. ஆனாவை பார்த்தோடனே தாமஸ், லாரா எங்க, ப்ளீஸ் அவளை ஹெல்ப் பண்ணிடாதீங்க, அவளை ஹர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகிறான். அதுக்கு ஆனா இருந்துட்டு, உன் சிஸ்டர் நாங்கள் ஏன் ஹர்ட் பண்ண போகிறோம், நீ ஃபிசியோ கிட்டே என்ன சொன்ன, கொலை நடந்த அன்னைக்கு நைட் உன் கூட லாரா இருந்தேன்னு சொல்லியிருக்க. உடனே தாமஸ் இருந்துட்டு, ஆமாம் அவள் எதுவும் பண்ணலை, ப்ளீஸ் அவள் எங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறான். இங்கே பாரு தாமஸ், நீ சொன்ன மாதிரி லாராவும் கூட அன்றைக்கி இருந்திருந்தா இப்போ அவளை காணோம். போலீஸ் கொஸ்டின்ஸ் கேட்க வர போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மெமரிஸில் ரீகெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவனும் கோஆப்ரேட் பண்ணுறான். இப்போது அவங்க வீடை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டோட அட்ரஸை சொல்லிவிட்டு எவ்வளோ அழகான வீடில் அப்படின்னு சொல்ல அவனுக்கு அந்த மெமரிஸ் வருது. அவன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். வெளி டோர் கிட்ட லாரா நின்றுட்டு மேலேயே ஏதோ பார்த்துட்ருக்கா. சிரிச்சுட்டே அவகிட்ட போனவன் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒரு நிழல் ஆடுது. அதை பார்த்து பயந்தவன், வேணா லாரா போவாத உள்ள அப்படின்றான். ஆனால் அவள் கேட்காம உள்ளே போகிறான். இவ்வளோ நேரம் வெளிச்சமாக இருந்தது, டக்குன்னு டார்க்காக அன்னைக்கு நைட்டு மாதிரியே மாறுது. அதாவது இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு.
அவங்க அப்பா ஹாலில் சோஃபாவில் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு மெதுவாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறான். ஒரு ரூமில் ஏதோ சத்தம் வருது. லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவங்க அம்மா யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை ஸ்டோர் நம்பருக்கு தானே கால் பண்ண சொன்னேன், வீட்டு நம்பருக்கு கால் பண்ணாதானு சொல்லியிருக்கேன், ஏன் நான் மாட்டணுமா அப்படின்னு வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு பார்த்தா ஏதோ அவங்களுக்கு அஃபேர் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை கேட்டுட்டு மறுபடியும் டோரை வந்து மெதுவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரூமுக்கு போகிறான். அந்த ரூம் எம்டியாக இருக்குது, அங்கே யாருமே இல்லை. அந்த ரூம் விண்டோலேருந்து வெளியே பார்க்குறான். அந்த கூட உருவம் நிற்கிது. அவனை பார்த்ததும் பயந்துடுறான். இதோட ஆனா செஷனை முடிக்கிறப்போ தாமஸ், இன்னைக்கு இது போதும், இங்கே பாரு, உனக்கு அப்பப்போ உன்னோட மெமரிஸ்லாம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மட்டும் எதையோ வர வைக்காத, ஏன்னா அப்புறம் உனக்கு பாஸ்ட் எது ப்ரெசன்ட் எதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி அதுவே வந்து பெரிய ஆபத்தில் முடியலாம், புரியுதா அப்படின்றாங்க. இவனும் ஓகே சொல்லிடுறான். இப்போ டேஸ்லாம் அப்படியே போகுது. அப்பப்போ இவனை வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் ஃபிசியோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரெயின் பண்ண கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கன்னா வெளியே வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே பார்த்தா சுற்றி எல்லாரும் இதே மாதிரி தான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. இவனை வந்து இறங்கி கீழே காலை வைக்க சொல்கிறாரு. எப்படியோ அப்படி இப்படின்னு அவனும் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் படுக்க வச்சு ட்ரெயின் பண்ணுறாரு. இப்போ படுக்க வச்சு அவன் மேலே ஏறி ஏதோ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கிறப்போ இவனுக்கு அந்த ஹூடி போட்டவன் தான் வந்து நின்று இவன் மேலே ஏறி ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இவனுக்கு பேனிக் அட்டாக் ஆகிடுது. உடனே அவர் பயந்து போய் என்னாச்சுன்னு கேட்குறாரு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஆனா தாமஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தாமஸ், இது எல்லாமே உன்னோட ஹாலுசினேஷன் தான், உன்னை தவிர வேறு யாரும் அங்கே அந்த ஊடி போட்ட உருவத்தை பார்க்கல அப்படின்றாங்க. அதுக்கு அவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம, இல்லை அவன் தான் லாராவை கொண்டு போனான், இப்போ என்னையோ தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அது கேட்டோன்னே, லாராவை கூட்டிகிட்டு போனான்னு உனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாமஸ், ஆமாம், அவன் அங்கே வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அன்றைக்கி நைட்டை மறுபடியும் காட்டுறாங்க. லாரா அண்ட் தாமஸ் எங்கேயோ போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ லாரா அவங்க வீட்டுக்கு வெளியே அந்த ஹூடி போட்டவன் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறா. இது இவன் தானே இப்போ வீட்டுக்கே வர ஸ்டார்ட் பண்ணிட்டானா அப்படின்னு டென்ஷன் ஆகி, ஏய் இங்கே என்ன பண்ணுற, உன்னை தான் எங்கள் அம்மா பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்கு இப்போ வீட்டுக்கு வந்த, போயிடு இங்கேருந்து, இனிமேல் காலும் பண்ணாத அப்படின்னு கடுப்பாக கத்துறா. அந்த ஹூடி போட்டவனும் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதும் தாமஸ் லாரா கிட்ட வந்து, சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே கோவமாக வரா. அப்போ என்ட்ரன்ஸில் இருக்கிற மிரரை பார்த்து ஷாக் ஆகுறான். நெத்தியில் கட் ஆகி ப்ளீட் ஆகுது. இது எப்படி ஆச்சு அப்படின்னு 2 பேருக்கும் புரியாமல் ஷாக் ஆகுறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா மார்க் இருந்துட்டு, ஹே பெட்டி நீயா அப்படின்னு கேட்டுகிட்டே வராரு. இவங்கள பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. லாரா ஒன்றும் இல்லைன்றா. என்ன ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது, என்ன ஒன்றும் இல்லைன்ற அப்படின்னோடனே கார் மேலே ஏறிடுச்சு போதுமா அப்படின்னு டென்ஷனாக சொல்கிறா. அவங்க அப்பா இருந்துட்டு, சரி உங்கள் அம்மா பார்க்குறதுக்குள்ளே போய் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. லாராவும் கோவமாக போயிட்டு இது எப்படி வந்தது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து அதை வாஷ் பண்ணிட்டு வரா. தாமஸ் அவளுக்கு ஆயின்மெண்ட் போட்டுட்டு அவளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ அவள் இருந்துட்டு, உனக்கும் என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்பப்போ அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுடனே ஹேனா இருந்துக்கிட்டு, நீ எதுக்கு லாராவை பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அது அவன் எதுவுமே பதில் சொல்லாமல், இல்லை அவள் எதுவும் பண்ணலை அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அதை கேட்டுட்டு, நீ எப்படி சொல்கிற, உனக்கு தான் ஞாபகம் இல்லையே, அவன் கூட பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா, இல்லை அதை அவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். யார் அவன்னா, உங்கள் அம்மாவோட லவ்வரான்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீனில் தாமஸ்க்கு வாக்கிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. மெதுவாக த்ரெட்மில்லில் நடக்க சொல்கிறாரு ஃபிசியோ. இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறமா முடியல அப்படின்றான். ஓகே நல்லா ட்ரை பண்ண இன்றைக்கி, இது போதும். அவனை பிடிச்சி ஃபிசியோ கீழே உட்கார வைக்கிறாரு. அப்போது ஒரு நர்ஸ் வந்து 2 பிளேன் ஒரு டவர் மேலே கிராஷ் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க, டிவியில் ஃபுல்லாக அந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு, வந்து எல்லா ட்ரைனர்ஸும் பாருங்கள் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. தாமஸோட ஃபிசியோவும் வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் போன உடனே தாமஸ் இன்னொரு பையனை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் இவனே வந்து கீழே உட்காந்து க்ரால் பண்ணிவிட்டு அந்த பையன்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஹே நீ என்ன இங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையனுக்கு பேச முடியாது போல். அவன் வந்து டாய்ஸ் எல்லாம் வச்சு அதை அரேஞ்ச் பண்ணி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னென்னா, இவன் 3 பேர் காரில் போயிருக்காங்க. அப்போ ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாகவும் இவனை எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இவனும் இருந்துட்டு, என் அம்மா அப்பாவும் அந்த சிஸ்டரை வந்து கொன்னுட்டாங்க, என்னையும் வந்து குத்திட்டாங்க, என்னையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்பவே வந்து அந்த ஃபிசியோ வந்துடுறாரு. வந்துட்டு இவனை பார்த்துட்டு, ஏய் நீவா தனியாக இவ்வளோ தூரம் வந்த, இப்படியெல்லாம் நான் இல்லாதப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ திரும்ப ஆனா தாமஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு மெமரி பற்றி தாமஸ் சொல்கிறான். அவனும் லாராவும் ஸ்கூலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கீழே இருந்து ஒரு பொண்ணு இவங்களே பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு தாமஸ் தன்னை தான் பார்க்குற மாதிரி நினச்சிக்கிறான். ஆனால் லாரா வந்துட்டு, அவன் ஒன்று பார்க்கல, என்ன தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறான். அப்புறம் லாரா அந்த பொண்ணை நோக்கி கீழே போயிட்டு 2 பேரும் ஒரு பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறாங்க. இவனும் மெதுவாக ஃபாலோ பண்ணிகிட்டே பார்த்தா அங்கே ஒரு பிளேஸில் நின்று 2 பேர் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான்.
ஒரு கட்டத்தில் லாரா அந்த பொண்ணை ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அவளுக்கு ஹர்ட் ஆகிடுது. எனக்கு ரொம்ப வலிக்குது, விடு விடுன்றா. ஆனால் விடாமல் அவள் பண்ணுறா. அவள் தள்ளி விட்டு, பைத்தியமா நீ அப்படின்னு கத்திட்டு போயிடுறா. இவளும் சாரி சாரி போவாத ப்ளீஸ் அப்படின்றா. அவள் கண்டுக்காமல் போயிடுறா. அதனால தான் லாரா ஹர்ட் ஆகி மரத்தில் போய் நெத்தியும் கையும் நல்லா போட்டு அடிச்சுக்கிறா, முட்டிக்கிறா. இதனால தான் இதுக்கு முன்னாடி சீனில் அவளுக்கு ப்ளீட் ஆகின மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாமஸ் அவளை நோக்கி நடந்து வரான். இவனை பார்த்ததும், நீ எதுக்கு இங்கே வந்த, என்னை பார்க்காத, தயவு செஞ்சு பார்க்காத அப்படின்றான். இவனை கண்ணை மூடிக்கிறான். அப்போ கரெக்டாக ஆனா இங்கேருந்து, இல்லை அவளை பாரு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை கண்ணை திறந்து பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே காணோம். கிட்ட போய் மரத்தில் மட்டும் பார்த்தா அந்த பிளட்டோட தடயம் மட்டும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் தாமஸ் ரூமில் தனியாக இருக்கான். அங்கே வாலில் கிராக் இருக்கிறத பார்க்குறான். அப்போது அவனுக்கு இன்னொரு மெமரி வருது. அவங்க வீட்லேயும் இதே மாதிரி ஒரு கிராக் இருக்குது. இப்போது அந்த மெமரியில் இவன் லாராவை தேடி ரூமாக திரிஞ்சிட்ருக்கான். எந்த ரூம்லையுமே அவள் இல்லை. ரூம் வேறு எல்லாமே டார்க்காக வேறு இருக்குது. அப்போது அந்த ஒரு எம்டி ரூம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா லாராவை அந்த ஹூடி போட்டவன் பிடிச்சி வச்சுருக்கான். அப்போ கரெக்டாக மின்னல் அடிக்குது. அந்த வெளிச்சத்தில் அந்த ஹூடி போட்டவனை ஃபேஸை பார்த்துறான். அது யாருன்னா, இங்கே ஒரு கேர்டேக்கர், அதாவது இவனை கூட வந்து ஒரு சீனில் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருப்பான் ஒரு கேர்டேக்கர். அவன் ஃபேஸு அதை பார்த்துட்டு பயந்துடுறான். அதே டைம் அதே கேர்டேக்கர் இங்கே அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறான். இதோட இந்த சீன் கட் ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஆனா உள்ளே வராங்க. நான் எல்லா நர்ஸ்கிட்டையும் கேட்டுட்டேன், லேடி நர்ஸ் தவிர வேறு யாருமே உன்னை வந்து பார்க்கலன்னு, இது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் தான், நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி அதை விடு, நீ சொல்லு, நமக்கு தெரிய வேண்டியது அந்த கன் எங்கே இருந்து வந்தது, அண்ட் உன்னோட கசின் டைலன் அவன் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தான், அதுவும் கொலை நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடின்னு கேட்குறாங்க. இப்போ டைலன் அவங்க வீட்டுக்கு எப்படி வந்தான்றதை வந்து காட்டுறாங்க. எல்லாருமே வந்து டைலனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூன்றனால இவனை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸோட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. டிலன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து, எதுக்கு என்ன அனுப்புறீங்க, எனக்கு போகவே பிடிக்கல, நான் உங்கள் கூடவே இருக்கேன், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்துக்கிறேன், உங்களை அப்பப்போ வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு அழுகிறான். அவங்க அம்மா இருந்துட்டு, அதெல்லாம் வேண்டாம், இவங்க நம்ம ஃபேமிலி தான், இவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிலன் அழுகிறான். அப்புறம் எல்லாரும் கிளம்புறாங்க. தாமஸோட அம்மாவும் இவனை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து டிலன் அவங்க வீட்டில் யாரும் யூஸ் பண்ணாத அந்த எம்டி ரூமில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்ததும் லாராக்கு செம்ம கோவம் வந்து, ஏய் இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வரா. அந்த ரூமை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா, அந்த ரூம் பற்றி தெரியாமல் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, சரி காமாக இருந்தால் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு கொடுக்குறான். அவ்வளோ அமைதியாக வாங்கி ஸ்மோக் பண்ணுறா. அது சரி, இந்த ரூம் ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த ரூமெல்லாம் விட்டுட்டு எனக்கு பேஸ்மெண்ட்டில் போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே லாரா ஒரு மாதிரி பார்க்குறா. நெக்ஸ்ட் சீனில் எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா டிலனை மட்டும் நல்லா சாப்பிடு, இன்னும் வச்சுக்கோ அப்படின்னு கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு லாராவுக்கு ரொம்ப கோபமாக வருது. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, பேஸ்மெண்ட்டில் ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்காப்பான்ட்டு. அவனும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் லாரா இருந்துட்டு, மேலே ரூம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒன்றும் அப்படி சொல்லி அப்படின்றான். உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, ஆமாம் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான், நான் அவனை தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு சரி கோவம் வந்து, அது என்ன அவனை தான் நம்புவீங்களா, நான் சொன்னாலாம் நம்ப மாட்டீங்களான்னு கத்துறா. இதை பார்த்துட்டு தாமஸும், ஆமாம் அவன் சொன்னான் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, சரி விடு, இதே இப்போ பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக்கிடுறாங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கிறப்பவே லேண்ட்லைனுக்கு கால் வருது. அவங்க அம்மா போய் எடுக்க போகிறாங்க. அப்போ தாமஸ் இருந்துட்டு டைலன் கிட்ட, இதெல்லாம் வந்து பற்றி உங்ககிட்ட நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுன்னு அவங்க அப்பா இருந்துட்டு, சும்மா இரு டைலன்றாரு. அவனும் நம்ம ஃபேமிலி மாதிரி தானே, அவனை தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்து, டைலன் உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே டைலனும் போய் பேச போகிறான். 2 பேர் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக டிலன் உள்ளே வரான். 3 பேருக்குமே பேஸ்மெண்ட்டில் தான் பெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க போல். அவன் வந்ததும் அவன் பக்கத்தில் போய் லாரா உட்காந்துட்டு பேசுகிறான். உனக்கு எங்கள் பேரண்ட்ஸ் ரூமில் என்ன ஹைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, எங்கள் அப்பா ஒரு கன் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சுருக்காரு, எதுக்கு வச்சுருக்காருன்னு தான் தெரியல, ஒரு வேளை அவரே ஷூட் பண்ணிக்கவா, இல்லை எங்கள் அம்மாவையும் சேர்த்து ஷூட் பண்ணவா, இல்லை எங்கள் எல்லாரையும் சேர்த்து ஷூட் பண்ணவா அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்கான். அதை பார்த்து பயந்து போகிறான். இதை பார்த்துட்டு அவ, சரி சரி பயப்படாத, நான் எப்போயோ புல்லட்ஸ்லாம் எப்போவோ எடுத்துட்டேன், அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு டாக் குலைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு டிலன் கேட்குறான், இது அமைதியாகவே இருக்காது, எப்போ பாரு குலைச்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா, அதுக்கு ரேபிஸ் வந்துருச்சு அதனால அப்படியே தான் குலைச்சிட்ருக்கோம் அப்படின்றான். எனக்கு அப்படியே கடுப்பாகுது அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்படியே அந்த மெமரி முடியுது. இப்போ தாமஸ் ஹாஸ்பிட்டலில் தனியாக ஒரு ரூமில் இருக்கிறப்போ அவனே ட்ரை பண்ணி எழுந்து சைடில் பிடிச்சி போய் விண்டோ வழியாக வெளியே பார்க்குறான்.
அங்கே ஆனா அந்த கேர்டேக்கர் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம கோவம் வருது. ஏதேதோ தோணுது, டவுட் வேறு வருது. இப்போ ஆனா என் ரூமுக்கு வராங்க. வந்ததும் என்ன ஆச்சு, இப்படி ஏன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த கேர்டேக்கர் கிட்ட பேசினதை நான் பார்த்துட்டேன். என்னது, அப்போ நீ நடந்தியா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட பேசுனீங்க? நாங்கள் எல்லோரும் சர்வீஸ் பண்ணுறவங்க, நிறைய விஷயம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீ எல்லாத்தையும் தப்பாக தான் பார்ப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. பொய் சொல்லாதீங்க, என்னை முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க எத்தனை நாளா அப்படின்னு கத்துறான். உன் கோவத்தை என் மேலே காட்டாத, நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளு. ஒரு ராஜாவுக்கு 6 குழந்தைங்க பிறந்தது. அந்த 6 குழந்தைங்களையும் ஒரு நர்ஸ் கிட்ட கொடுத்து ஃபீட் பண்ண சொல்லி வளர்க்க சொன்னாங்க. ஆனால் அவங்க அந்த 6 குழந்தைங்களும் இறந்துருச்சு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கான சரியான பாண்டிங்கோ அஃபெக்ஷனோ இல்லாதனால தான். ஸோ ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமானது அன்பு. அந்த அன்பு இப்போ உனக்கு என்கிட்ட இருந்து தான் கிடைக்குது, அதை கெடுத்துக்காத அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு லாரா இருக்கா அப்படின்றான். லாராவா? நான் ஒன்று சொல்லவா? லாராவுக்கு சிக். அவளோட பிஹேவியர் சரியில்லாமல் இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் பயங்கர கோவப்படுவாள். வளர வளர அது இன்னும் பயங்கரமாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தாமஸ், போதும் நிறுத்துங்க. இப்போ என்ன, லாரா தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா அப்படின்னு திருப்பிறீங்களா? என்னை இப்படியெல்லாம் போய் சொல்லி கதை சொல்லி மேனிப்புலேட் பண்ண பார்க்குறீங்களா? என்னது, நான் மேனிப்புலேட் பண்ணுறேன்னா? நீ தான் உன்னோட மெமரியை மேனிப்புலேட் பண்ணுற. என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லவா? என் கண்ணுக்கு ஒரு குழந்தை அவங்க ட்ராமடைஸ்டு பேரண்ட்ஸ்னால சரியாக பார்த்துக்கப்படாமல் தனிமையில் ரொம்ப சஃபர் ஆகி அதே அப்படியே வயலண்ட்டாக மாற்றிருக்கு. தாமஸ், போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அழுகிறோம். ஆனால் இவங்க நிறுத்தாமல், உங்கள் அம்மா ஏன் உங்ககிட்ட இருந்து தனியாக இருந்தாங்க? எப்படி நீ மட்டும் இந்த கொலையில் இருந்து தப்பிச்ச? அண்ட் அந்த எம்டி ரூம் யாரோடது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவன் ஸ்டாப்னு அப்படின்னு கத்துறான். லாரா, அவன் நிஜமாவே இருக்காளா? எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் இருந்துட்டு வாலுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் அவன் தனியாக இருக்கிறப்போ ஏதேதோ தோணுது. அது தாங்க முடியாமல் அவனே பிடிச்சிட்டு நடந்து மெதுவாக ரூமுக்கு வெளியே போகிறான். அப்படி போகிறப்போ அவனுக்கு சிலதெல்லாம் தோணுது. தாமஸ் குழந்தையா இருந்தப்போ அவன் அழுதுட்ருக்கான். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவனை கண்டுக்கல. அவங்க அம்மா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அவனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னோடனே, ஏ தாமஸ் அமைதியாக இரு அப்படின்னு அவங்க அப்பாவும் திட்டுறாரு. இப்படி அந்த குழந்தை பாவமாக அழுதுட்ருக்கு. இவங்க சுத்தமாக கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இதெல்லாம் நினச்சி ரொம்ப இப்போ அழுகிறான். அப்போ லாரா வந்து அவன் கையை பிடிக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. அப்போ தான் உண்மையை நினச்சி பார்க்குறான். என்ன அப்படின்னா, அவங்க அம்மா சின்ன வயசாக இருக்கிறப்ப தாமஸை ஒரு கல்லறைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அது யாரோடதுன்னா லாராவோடது தான். அதாவது லாரா 4 வயசாக இருக்கிறப்பவே இறந்து போயிட்டா. அதோட டிப்ரெஷனால தான் இவனை கண்டுக்காமையே இவங்க அம்மா அப்பா இறந்துருக்காங்க. இவனும் வந்து அந்த தனிமையில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கான். ஒரு பாயிண்டில் பயங்கர வயலண்ட்டாக மாறி லாரான்ற ஒரு கேரக்டர் இவனோட அந்த வயலண்ட் கேரக்டரோட இமேஜினேஷனில் கொண்டு வந்துட்டான். ஸோ இதுவரை லாரான்னு பார்த்த எல்லாமே வந்து தாமஸ் தான். இப்போ இதெல்லாம் புரிஞ்சு இன்னும் அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே மெதுவாக அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே இவன் கூட ஒரு ஊமை பையன் பேசியிருப்பான்ல செய்கையில், அந்த பையன் படுத்திருக்கான். அந்த பையன் இவன் கிட்ட போய் பார்க்குறான். அந்த பையன் அவனே வந்து வயரில் போட்டு கழுத்தை நெருக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. இவன் என்ன பண்ணுறான், அதை தடுக்கிறன்னு போயிட்டு கழுத்தை பிடிச்சிடுறான். இந்த சத்தம்லாம் கேட்டு ஒரு நர்ஸ் ஓடி வந்துட்டு இவனை கீழே தள்ளிட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்போ தான் லாஸ்ட்டாக நடந்த எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வருது இவனுக்கு. என்னென்னா, அன்றைக்கி தாமஸ் வெளியே இருந்து வீட்டுக்கு வரான். அப்போ மேலே பார்த்தா அந்த யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமோட விண்டோவில் டிலன் நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். இவனை ஆல்ரெடி பயங்கர கோவத்தில் இருந்திருப்பான். இவன் வேறு அந்த ரூமில் இருக்கிறத பார்த்தோன்னே செம்ம கோவமாக அங்கே போகிறான். பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு அவன் கேட்ட மாதிரி அந்த ரூமை செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அவனுக்கு எதுக்கு இந்த ரூமை கொடுத்தீங்க, இந்த ரூம் தான் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கீங்களே. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு கிட்ட வந்து நின்று, நீ தான் அந்த பக்கத்து வீட்டு நாயை கொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது, அந்த டிலன் சொல்லியிருப்பான்ல, இந்த நாய் என்ன சும்மாவே இருக்காதா, செம்ம இரிட்டேட் ஆகுதுன்ட்டு. அப்படி சொன்ன நெக்ஸ்ட் டேவே அந்த நாய் இறந்து போயிருக்கு. யாரோ கொன்று இருக்காங்க. அந்த ஓனர் அழுதுட்ருக்காங்க. இவங்கெல்லாம் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ டிலனுக்கு ஏதோ தோணி இவனை ஒரு மாதிரி பயந்துகிட்டே பார்க்குறான். இவன் பார்த்துட்டு, என்ன பார்க்குற, என்னையா அப்படி பார்க்குற, நான்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்றான். இதெல்லாம் வச்சு டிலன் அவங்க அம்மா அப்பாகிட்ட சொல்லிடுவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லியிருப்பான். இவங்கிட்டேருந்து தள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் அந்த ரூமை செட்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அவங்க அம்மா அப்பா இவங்கிட்ட சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா அவனுக்கு பயமாக இருக்குது, அதனால தான் உன்கிட்டேருந்து தள்ளி வச்சுருக்கோன்னு சொன்னோடனே இவனுக்கு செம்ம கோவம் வருது. ஒரு நாள் ஃபுல்லாக பேஸ்மெண்ட்லேயே உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். அன்றைக்கி நைட் ஆகுது. பயங்கர இடிமின்னலாக இருக்குது. அவங்க அப்பா சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டே தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் தலையில் கன்னை வைக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, அது தாமஸே தான். அவங்க அப்பாவுக்கு அது தெரிஞ்சிடுது. கம் ஆன் ஷூட் மீ அப்படின்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அவனை டப்புன்னு ஷூட் பண்ணிடுறான்.
இந்த சத்தத்தை கேட்டோடனே, "மார்க் என்ன சத்தம் அது? நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுகிட்டே வராங்க. ஸ்டெப்ஸ் இறங்கி வந்த உடனே அவங்களே ஷூட் பண்ணுறான். இந்த சவுண்டை கேட்டுட்டு டிலன், "பெட்டி என்ன அது சத்தம்?" அப்படின்னு கேட்டுட்டு வரான். தாமஸும் ஸ்டெப்ஸ் கிட்ட வரான். இவன் கையில் கன்று இருக்கிறத பார்த்தோன்னே டிலன் அழுகுறான். "சாரி, என்னை மன்னிச்சிடு, தெரியாமல் பண்ணிட்டேன், எதுவும் பண்ணிடாத" அப்படின்னு அழுகுறான். அவன் வயிற்றுலேயே ஷூட் பண்ணுறான். அவன் தடுமாறி ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி ஹாலில் வந்து விழுந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துறான். இவன் அவன் மேலே ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கி கொலை பண்ணுறான். அவ்வளோதான், இந்த மெமரி முடியுது. அவனை பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. ஆனாவும் அவன் கூட தான் இருக்காங்க. அப்போ அந்த கேர்டேக்கர் வந்து, "இவன் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு உங்களுக்கு தெரியுமான்னு?" கேட்குறான். ஆனா அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு, "அப்போ உங்களுக்கு தெரியலன்னு" கத்துறான். "எதுவாக இருந்தாலும் வெளியே பேசிக்கலாம்" அப்படின்னு ஆனா சொல்கிறாங்க. சொல்ல சொல்ல அவன் கத்திக்கிட்டே தான் இருந்தான். அப்புறம் ஆனாவும் திட்டி அவனை வெளியே அனுப்பிடுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த கேர்டேக்கரை போய் வில்லனாக வந்து அவன் இமேஜின் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே லாஸ்ட்டாக இருக்கிற மெமரியும் அவனுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அவன் கொலை பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுறான். ஃபஸ்ட்டு சீனில் காட்டினாங்கல்ல, மூடி போட்டவன் இவனே தான். அவன் போனவன் என்ன நினச்சான்னு தெரில, போன பாதி வழியிலே வீட்டுக்கு வந்துடுறான். வந்து கிச்சனில் போய் கத்தியை எடுத்து அவனே அவனை குத்திட்டு கீழே விழுந்து கிடக்குறான். அப்போது கண்ணை மூடுறப்போ அவங்க டிவியில் ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, லாரா தான். ஸோ அந்த பொண்ணை தான் வந்து லாரான்ற ஒரு இமேஜினேஷன் கேரக்டருக்கு ஃபேஸாக வந்து கொடுத்து வச்சு இத்தனை நாள் வந்து நினச்சிட்டு இருந்திருக்கான்றதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பாசம், அன்பு இதெல்லாமே தான் வந்து ஒரு வாழ்க்கைக்கு முக்கியம். அதுவும் முக்கியமாக ஒரு அம்மா அப்பா ஒரு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது அதெல்லாம் தான். ஸோ அது இல்லாமல் வளர்ந்தா எவ்வளோ கஷ்டம், அவங்க எவ்வளோ டிப்ரெஷனுக்கு போவாங்க, என்னென்னலாம் வந்து ஆவாங்கன்றதுக்கான கதை தான் இது. தேங்க்யூ.